ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சகனாவது பிறகு இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் முடிச்சுட்டு 112வது ஸ்லோகம் படிக்கணும். ஓம் சகனாவது சகனௌ புனக்தும் சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராசைக கர்மனே. சுலோகம் 112. உத்கீத பிராமணே தஸ்ய மகாத்ம்யமதி விஸ்த்ருதம் லிங்கசத்வே அபிஜீவத்வம் நாஷ்ய கர்மாத்ய பாவதக. 6வது அத்தியாயம் பஞ்சதசியில் சித்திர தீப பிரகரணம். இதில் நம்ம 112 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 113 பார்க்கணும். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், அதன் மூலமாக தத்துவ விளக்கம். பிறகு ஆகாச உதாரணம், அதன் மூலமாக விளக்கம். பிறகு ஜீவ விசாரம் 22லேருந்து 57 வரைக்கும் பண்ணார். அந்த ஜீவ விசாரத்தில் எது ஜீவன், ஆத்மா, நம்மளுடைய உயிர் எது அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணார். பிறகு கடைசியாக 58லேருந்து 101 வரைக்கும் ஜீவ விசாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற மத கருத்துக்கள். ஜீவன்னா என்னன்னு நாம் ஒரு விளக்கம் சொல்லி முடித்தோம். இல்லை மற்றவங்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க, உடல் தான் ஆத்மா, உடல் தான் உடல் போயாச்சுன்னா எல்லாம் போயிடும், பிராணன், இந்திரியங்கள், புத்தி, இப்படி ஒவ்வொன்றும் ஆத்மான்னு சொல்லி இதுதான் ஜீவன் சொல்லி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஆனந்தமய கோஷம் வரைக்கும் முடித்தார். அதில் ஆனந்தமயத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் நம்ம ஒரிஜினல் ஸ்வரூபம் நம்ம சொல்கிறோம். பிறகு 102லேருந்து இப்போ பார்த்த கருத்து, 102லேருந்து 121 வரைக்கும், 102லேருந்து 121 வரைக்கும் ஈஸ்வர விசாரம். எப்படி ஜீவ விஷயத்தில் மற்றவர்கள்லாம் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி கடவுள் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் எல்லா தத்துவத்தையும் சாரமாக சொல்லிட்டார். சித்திர உதாரணம், ஆகாச உதாரணத்தில். பிறகு ஜீவன்னா என்ன அப்படிங்கிறதையும் அழகாக தெளிவாக விளக்கிட்டார். பிறகு ஜீவ விசாரத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் என்ன, மற்ற மதவாதிகள் என்ன சொல்கிறாங்க. பிறகு இப்போ ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிற கருத்து. இது 102லேருந்து 121 வரைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஈஸ்வர விஷயத்தில் யோக மதவாதிகள் யோக மத கருத்துக்களை
மையமாக கொண்டிருக்கக்கூடிய மதவாதிகள் ஈஸ்வரனை என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவர் பிரகிருதியை கட்டுப்படுத்துபவர், இந்த ஜீவனை விட மேலான ஒரு தத்துவமாக இருப்பவர், இதெல்லாம் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிறகு பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் ஜீவர்களுக்கு தலைவன், அனைத்து குணங்களையும் ஆளுபவர், இதெல்லாம் நம்ம பொதுவாக இதைத்தான் நாமளும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது யோக மதவாதிகள் கருத்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பக்கத்தில் வந்தவங்க தான். பிறகு ஜீவனுக்கு 5 விதமான கிளேசங்கள், 2 விதமான நன்மை தீமை என்ற செயல்கள், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஈஸ்வரனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு விசேஷமான சைதன்ய ஸ்வரூபம். அது மட்டும் இல்லை, அசங்க சைதன்யந்தான். சைதன்யம் ஜீவனாக இருந்தாலும் ஈஸ்வரன் அசங்கம்தான். ஆனால் ஜீவனுக்கு இந்த 5 விதமான கிளேசங்கள் வந்துடுது, 2 விதமான இந்த பாப புண்ணிய கர்மாக்கள் வந்துடுது. ஈஸ்வரனுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால் ஜீவனும் வேறு ஈஸ்வரனும் வேறுதாங்கிறது இவங்க கருத்து. நம்ம அத்வைதிகள் 2 ஒன்றுன்னு சொல்லுவோம். ஈஸ்வரன் கட்டுப்படுத்துபவர், ஜீவன் கட்டுப்படுத்தப்படுபவன். ஜீவன் பந்தப்படுபவன், ஈஸ்வரன் பந்தப்படாதவர். இதெல்லாம் நம்ம 108 வரைக்கும் பார்த்தோம். பிறகு அந்த யோக மதவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் ஒரு தத்துவம் இருக்குது, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பயந்து தான் எல்லாரும் செயல்படுறாங்க. கடவுள் நம்மளை அவர் தண்டிச்சிருவார் அப்படிங்கிற பயம் இருக்குது. சூரிய பகவானும் அவருக்கு பயந்ததை அவர் ஒளி விட்டுக்கிட்டு இருக்கார். சந்திரனும் அவருக்கு பயந்தே செயல்படுறார். பூமியும் அவருக்கு பயந்தே செயல்படுது. இந்திரன் எல்லாமே கடவுளுக்கு பயந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வேதத்துலேயும் இருக்குது. அவருக்கு கடவுளுக்கு பயந்து செய்யணும். சின்ன வயசு நம்மளே பயன்படுத்துகிறாங்கல்ல, தப்பு பண்ணால் கடவுளை கண்ணை குத்திப்படும், சாதாரணமாக சொல்கிற பழக்கம் இருக்குது. ஏன்னா பயம்படுத்துறது இது இயல்பாகவே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவருக்கு பயந்தே அனைத்து செயல்பாடுகளும் நடக்கின்றன அப்படிங்கிறது. இது ஜீவ விஷயத்தில் யோக மதவாதிகள் கருத்து. ஜீவனுக்கு வேறானவர், மேலானவர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், பந்தப்படாதவர். இவருக்கு பயந்துதான் எல்லாம் செயல்படுகிறது. இயற்கையும் செயல்படுகிறது, மற்ற எல்லா உயிரினங்களும் செயல்படுகின்றன. இவருக்கு இனியொரு பெயர் இருக்குது, அந்தர்யாமி. முக்குணமான பிரகிருதியை ஆள்பவர். அந்தர்யாமின்னா நம்ம வேதாந்தத்தில் இது பஞ்சதசிலையும் படிச்சிருக்கோம். அதாவது பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது, மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த 2 தத்துவமும் சேரும் பொழுது சிருஷ்டி உற்பத்தியார் தயாராக இருக்குது. அதுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் நம்ம இதிலே கூட பார்த்துருக்கோம். அந்த துணி உதாரணம், சித்திர உதாரணத்தில் பார்த்தோம். அந்த இயற்கையிலே துணி வெண்மையானது, அது பிரம்ம தத்துவம். அந்த வெண்மையானங்கிற இயற்கையிலே வெண்மையாக இருக்கிற அது கூட மாயைன்னு சேருது, கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பர் ஆக்கி வைக்கிறது. இது அந்தர்யாமி. மாயை சேர்ந்த உடனே அதை அந்த தயாரிக்கிறதுக்கு தயாராக விரித்து ஸ்டெடியாக ஸ்டிப்பெல்லாம் போட்டு வைக்கிறது. நம்ம இதிலே படிச்சிருக்கோம். அந்த ஸ்டேஜில் இருக்கவர் மட்டுமே கடவுளுங்கிறது இவங்களுடைய கொள்கை. அடுத்து என்ன பண்ணுவோம், அதில் ஒரு ஸ்கெட்சு போடுவோம். அது ஹிரண்ய கர்ப்பன், அதாவது சூக்ஷ்ம சரீர அபிமானின்னு சொல்லி அது ஒரு கடவுள்னு சொல்லி ஒருத்தர் அதை மட்டும் சொல்லுவார். இன்னொருத்தர் அதில் பெயிண்டெல்லாம் தீட்டின பிறகு உலக உற்பத்தி ஆகுதில்ல, இதெல்லாம் கடவுள் அடுத்து வரப்போகுது. இப்போ அந்தர்யாமின்னா அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கடவுள், மாயையோடு சேர்ந்த ஒரு கடவுள், அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரனை சிவன்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே சிவன் வரப்போ சிவன் தான் ஈஸ்வரன் சொல்கிறாருன்னு வருவாங்க, விஷ்ணு தான் ஈஸ்வரன் வரும். ஈஸ்வரன்னா எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தத்துவம், கடவுள் தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரன். தலைவன் பேர் ஈஸ்வரன். பொதுவாக சிவனை ஈஸ்வரன் சொல்கிற பழக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க எல்லோரும், ஈஸ்வரனாலே சிவன் நினச்சிட்றாங்க. அது சிவன் வேறு, ஈஸ்வரன் விஷ்ணுவுக்கு ஈஸ்வரன் தான் பேர். பிறகு 109லேருந்து 110 வரைக்கும் தர்க்க மதம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கொஞ்சம் வித்தியாசம். யோக மத கருத்து தவறு. ஏன்னா உன்னோட சம்பந்தம் இருந்தால் தான் நீங்கள் கட்டுப்படுத்துவோர்னு சொல்கிறீங்க. ஒருத்தரை கட்டுப்படுத்தினோம்னா அவங்களும் சம்பந்தம் இருக்கணும். நாம் போய் என் வீட்டு குழந்தையை கட்டுப்படுத்தலாம், அடுத்த வீட்டு குழந்தையை கட்டுப்படுத்த முடியுமா? சம்பந்தமே இல்லை. நீங்கள் சம்பந்தப்படாதவன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துன்னு சொன்னால் எப்படி? அதனால் நீங்கள் சொல்கிற கருத்து அந்த ஒரு லாஜிக்கை குறித்து சொல்லி தப்பு. இவங்க ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி படிக்கிறோம்ல, நாமாவளியிலே சொல்கிறான்.
அதாவது ஒன்றை செய்யணும்னு நினைப்பாராம், ஆசைப்படும் சக்தி. பிறகு கிரியா சக்தி, அதுக்கு பிறகு ஞான சக்தி, அதை செய்கிறதுக்கு என்ன அறிவு வேணுமோ அதுவும் அவர்கிட்ட இருக்குது. அதை செயல்படுற சக்தி இருக்குது. இந்த மூணும் அவருக்கு எப்பொழுதும் இருக்கான். நம்மளுக்கு அப்படி இருக்கா? நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஆசைப்படுவோம், பிற ஆசை போயிடும். கொஞ்ச நேரம் செயல்படுவோம், பிற சோர்ந்து போயிடுவோம். இப்படி 3 விதமான சக்தியை உடையவர். அவர் விசேஷமான குணங்களை உடையவர்கள் தர்க்க மதவாதிகளுடைய கருத்து. இதையும் பார்த்து முடித்தோம். பிறகு கிரண்ய கர்ப்ப மதம், இவங்க பிராண தத்துவத்தை மையமாக கொண்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுதும் அந்த இச்சா கிரியா ஞானம்னா அது படைக்கிறது தான். ஒன்றை உற்பத்தி பண்ணுறார், எப்பயுமே அறிவோடு இருக்கார், எப்பயுமே அதை ஆசைப்பட்டு அதை உருவாக்குறார், செயல்படுறார். அப்படி பண்ணுனா எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, அப்போ சிருஷ்டி மட்டும்தான் நடக்கும். ஒன்று உற்பத்தி பண்ணுவார், பிறகு பாதுகாக்கிறது அழிக்கிறதுலாம் யார் பண்ணுவா? அதனால் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது எப்பொழுதும் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது தவறு. சூக்ஷ்ம சரீரம், அனைத்து சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அபிமானியாக இருக்கக்கூடிய எல்லா கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒன்று இருக்குது, அதில் சூக்ஷ்ம சரீரம்னு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு தத்துவம் தான் ஈஸ்வரன். அவருக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அந்தர்யாமின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த துணி அந்தர்யாமி, அந்த ஸ்டிப்பெல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்கு. அதில் ஸ்கெட்சு போடுறோம் பார்த்தீங்களா, இந்த படைக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போடுவோம். இதில் சித்திரதேவ பிரகடனே சொல்லியிருக்கோம். அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அவர் தான் கடவுள், அவர் தான் ஈஸ்வரன். இது சுருதியிலையும் சொல்லியிருக்கு. பிருகதாரண்ய உபனிஷத்தில் உத்கீத பிராமணத்துலேயும் இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை சொன்னார். போன கிளாஸில் பார்த்தோம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்கீத தியானம்னு ஒன்று வருது, பிருகதாரண்ய உபனிஷத்தில் உத்கீத பிராமணம்னு வருது. இது ரெண்டுலேயும் இதை பற்றிய கருத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவர்தான் ஈஸ்வரன். அதில் ஒரு கருத்து பார்த்தோம், இந்திரியங்கள் எப்பொழுதுமே நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும், எல்லா இந்திரியங்களும். அதனால் இவர் அதற்கெல்லாம் ஆதாரமான ஒரு தத்துவமாக இருக்கிறாரு. இவர் எப்பயுமே பிராண தத்துவம் நல்லதை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு கெட்டது நல்லதுக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி சீராக உள்ளது. ஆகவே இவர்தான் ஈஸ்வரன். உடலையும் மனதையும் தாங்குகின்ற பிராணசக்தி ஹிரண்ய கர்ப்பனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு வேத மந்திரம் சப்தம் போடணும்னாலே பிராணசக்தி வேணும், அதுவே ஈஸ்வரன். பிறகு வேத ரூபமாகவும் இருப்பவர் ஹிரண்ய கர்ப்பன். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். பிறகு அதில் ஒரு சந்தேகம் வந்தது, அதாவது சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன். நம்மளுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கா இல்லையா? மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்குது. அவருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அப்போ ரெண்டும் ஒன்றானா நம்ம ரொம்ப பந்தப்பட்டு கிடக்கும், அவர் பந்தப்படாமல் இருக்கார். ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிருமேன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் காமக்ரோதமெல்லாம் இருக்குது, அவருடைய சூக்ஷ்ம சரீரத்தில் அதெல்லாம் இல்லை. ஈஸ்வரன் சொல்ல அவையெல்லாம் இல்லை. அதனால் அவர் ஜீவனாக ஆக மாட்டார். அவருக்கு ஜீவன் என்ற தன்மை வரவே வராது. ஒருவேளை நம்ம சூக்ஷ்ம சரீரத்திலையும் ராகத்வேஷம் போய்விட்டால், காமக்ரோதமெல்லாம் போய்விட்டால் என்ன ஆகும்? நாமளும் கடவுளாகிடுவோம். அவருக்கு ஏற்கனவே இல்லை, நம்மளுக்கு இருக்குது. நம்ம பொதுவாக வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம், அதை நீக்கிறதான முயற்சி. ஆன்மீக வாழ்க்கையே என்னென்னா மனசில் இருக்க அழுக்குகளை போய்ச்சிக்கிட்டே இருக்கும். பிறகு கடைசியில் மனசே நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவோம். 100% போகாது மனசில். மனசு நான் இல்லைன்னு புரிஞ்சுட்டு சுத்தமாயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா மனசு பல வாசனைகள் சில நேரம் வெளியே வரும், சும்மா அப்படியே எண்ணமாக வரும். அது கூட வராமல் இருக்குன்னா பல ஜென்மங்களில் அந்த வாசனையில் போய்க்கிருந்தால் கம்ப்ளீட்டாக வராமல் நின்று போயிடும். அப்போ நம்மளுக்கு இந்த காமக்குரோதாதி வாசனைகள்லாம் இருக்குது, அவருக்கு அது இல்லை. அதனால் ஜீவனும் அவரும் ஒன்றாக மாட்டார்கள். ஹிரண்ய கர்ப்பனுக்கு மனசு இருக்குது, அந்த மனசிற்கு சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் நம்மளுக்கு இருக்குது. அதனால் அவர் ஈஸ்வரனாக இருக்கார், நம்ம ஜீவனாக இருக்கோம். அடுத்த கருத்து, விராட்டு தான் ஈஸ்வரன். பொதுவாக 3 தத்துவம் இருக்குங்க. முதல்ல வரிசையாக சொல்ல, அந்தர்யாமி. முதல்ல அந்தர்யாமிங்கிறது வெளித்தோற்றத்துக்கு வராதது. பிறகு கண்ணுக்கு தெரியாத வெளித்தோற்றத்துக்கு வந்தது ஹிரண்ய கர்ப்பன், அது சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பஞ்சபூதம். அடுத்து ஸ்தூலமாக இதெல்லாம் வந்திருக்கு பற்றியில் அந்த உலகம் போகிறான், இதுதான் கடவுள். கடைசியில் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகம் அனைத்தும் கடவுள். விராட் தத்துவமே
ஈஸ்வரன். அடுத்து வரப்போகுது, அது ஸ்தூல பஞ்சபூதமெல்லாம் சேர்ந்தது, ஸ்தூல உடலெல்லாம் சேர்ந்தது தான் கடவுள் தத்துவங்கிறது. 113வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்தூல தேகம் வினாலிங்கம் தேகோ நக்வாபி திருஷ்யதே வைராஜோ தேக ஈசோ அதகம் சர்வதோ மஸ்தகாதிமான். ஸ்தூலதேகம் வினாலிங்கம் தேகோ நக்வாபி திருஷ்யதே வைராஜோ தேக ஈசோ அதகம் சர்வதோ மஸ்தகாதிமான். இங்கே ஸ்தூல பஞ்சபூதம், நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல பஞ்சபூதம் எல்லாம் இருக்குது. இந்த உலகம், பிரபஞ்சம் அனைத்தும், இதுக்கு பேர் விராட்டுன்னு பேர். இந்த விராட் தத்துவம் தான் ஈஸ்வரன். இதற்கு முன்பு கண்ணுக்கு தெரியாத மனம், புத்தி இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பஞ்சபூத அபிமானி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம ஸ்தூல உடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இருக்கிறது தெரியுமா? தெரியாது. இந்த ஸ்தூல உடல் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியே போயிட்டு வருது, அப்படியும் கிடையாது. இருந்தால் இருக்கும், போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்படி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? அப்படி போய் சுற்றிக்கு தெரிஞ்சுன்னா பேயின்னு பேர். சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வெளியே போய் சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் பேய். அவன் சூக்ஷ்ம சரீரம் கடவுள்னு சொன்னால், இது ஸ்தூல சரீரம் இல்லாமல் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியே போய் வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும். வீட்டில் உடம்பை டிவி பார்க்க வச்சுட்டு இங்கே வந்துடலாம் கிளாஸுக்கு. ஆனால் யாருக்கும் தெரியாது, உட்காந்துருக்கு எனக்கு தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்த தத்துவம் தான் கடவுள். கடவுளுக்கு ஸ்தூல சரீரம் எது? இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விராட் தத்துவம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தூல தேகம் வினா, ஸ்தூல தேகம் இல்லாமல் லிங்க தேக சூக்ஷ்ம சரீரம் மட்டும் நக்வாபி திருஷ்யதே, எங்கும் பார்க்க முடியாது. இந்த உடம்பு இல்லாமல் வெறும் மனசு புத்தி எங்கேயா பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாத காட்சிக்கே இருக்காது அப்படின்னு சொல்லி, ஸ்தூல பிரபஞ்சத்தோடு கூடிய தத்துவம் விராட், அதுதான் ஈஸ்வரன். அதக, ஆகவே வைராஜக தேகக ஈஷக, அதான் வைராஜகன்னா விராட் தத்துவத்தை சேர்ந்த இந்த உடல் தான் ஈஸ்வரன்கிறார். இவர்கள் யாருன்னா, இந்த பிரபஞ்சத்தவே கடவுளாக நினச்சி தியானம் பண்ணுவாங்க. விஸ்வரூப தியானம். பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் விஸ்வரூப யோகம். அங்கே என்ன சொல்வார்? இந்த பிரபஞ்சம் பூராத்தையும் கடவுளாக சொல்வார், பகவானே சொல்வார், இதெல்லாம் நானே, சூரியனும் நானே, சந்திரனும் நானேம்பர். அதனால் அதை என்ன சொல்கிறாங்க இவங்க? அதுதான் ஈஸ்வரன்கிறாங்க. இவங்க சொல்கிறதுலேயும் தவறு இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது மட்டுமே உண்மை இல்லைன்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அது மட்டும் உண்மைங்கிறாங்க. நாம் அந்த வடிவத்திலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். நாம் ஸ்தூடல் சரீரம் இல்லைன்னு சொன்னால் நாம் ஒத்துக்கிறதே இல்லை. அந்த அப்படி ஒரு வேளை அந்த உயிர் இங்கே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பேய் பிசாசுன்னு சொல்கிறோம். கொல்லிவாய் பிசாசெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லிவாய் பிசாசுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதை ஒருத்தர் சொன்னார். கொல்லிவாய் பிசாசுன்னா என்னென்னா, அது பாருங்கள், அது இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னமோ பாஸ்பரமா, அது ரொம்ப அதிகமாக இருந்தால் சுடுகாட்டில் கிடக்குமா. அது காற்று, சூட்டான காற்று ஏதாவது ஹீட் வரும்போது அந்த அந்த பாஸ்பரம் தனியாக எரிய ஆரம்பிக்குமா, தனியாக வேறு. அது நிறையா இருந்துச்சா, அதில் வரக்கூடிய வாயுவை சுவாசிச்சோம்னா செத்து போயிடுவாங்க. இப்போ அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போனான்னு வச்சுக்கங்களேன், செத்து போயிடுவான். கொல்லிவாய் பிசாசு அடித்து போடுச்சு. கொல்லுற வாயு, அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், கொல்லுற வாயு பிசாசு. அதில் சும்மா நீ அங்கே சயின்ஸ் சொல்ல முடியுமா? நீ அங்கே போனேன்னா அந்த மாதிரி எரியுது, அதில் கெட்ட வாயு வரும், விஷவாயு வரும், செத்து போய் போவான் துணிச்சல். அது என்னடா வாயு வருது, என்னடா பார்ப்பான். அது கொல்லி வாயு பிசாசுன்னு சொன்னால் போக மாட்டான்.
சும்மா இடையில சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் ஸ்தூல சரீரம் இல்லாவிட்டால் சூக்ஷ்ம சரீரத்தை பார்ப்பதும் இல்லை. அது அப்படி ஒரு இயக்கம் வரவே வராது. படைப்பே அப்படித்தானே. ஸ்தூல சூக்ஷ்ம சரீர பூதம் வந்துட்டு ஸ்தூல பஞ்சபூதம் வந்தால் தான் படைப்புக்கு வரும். நாம் என்ன ஒவ்வொரு ஸ்டேஜுன்னு சொல்கிறோம். இவங்க அது மட்டுமே கடவுள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த விராட் தத்துவம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தத்துவமே ஈஸ்வரன். ஹிரண்ய கர்ப்பனாகவும் அவர் தான் ஈஸ்வரன் தான் இருக்கார். அந்தர்யாமியாகவும் இருக்கார், விராட்டாகவும் இருக்கார். நம்ம சொல்லுவோம், அவங்க இது மட்டுமேன்னு சொல்கிறது பிரச்சனை. ரெண்டாவது பேரில் சர்வதக மதஸ் மஸ்த காதிமான், அதாவது எல்லா பக்கங்களிலும் தலைகளை கொண்டவர்னு. எல்லா தலையும் யார் தலை? அவருடைய தலை தான். ஸ்தூல சரீரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த உலகத்தில் எத்தனை தலை இருக்கோ அதெல்லாம் அவருடைய தலை. அதாவது தலை முதலியவைகளோடு அங்கஸ்தானி, எல்லா பக்கங்களையும் தலை முதலியவைகளை கொண்டு உள்ளவர் ஈஸ்வரன். ஈஸ்வரனுங்கிறது பொதுவான சொல்லு. நாம் அதை என்ன சொல்கிறோம், ஒரு நிலையில் அந்தர்யாமியாக இருக்கார், அடுத்த ஸ்டேஜில் ஹிரண்ய கற்பனா வர்றார், அடுத்த ஸ்டேஜில் விராட் தத்துவமாக வருகின்றார். இதை நாம் சொல்கிறது ஒரே அதே இது ஜீவன்கிட்ட வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே பரம்பொருள் தத்துவம் மாயையோடு சேர்ந்து வெளிப்படும்போது அந்தர்யாமி, பிறகு சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்பட்டால் ஹிரண்ய கற்பன், இந்த ஸ்தூல பூதத்தில் வெளிப்பட்டால் விராட். 3 இது நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதே தத்துவம் நம்ம உடம்புல வெளிப்படும் பொழுது பிராக்ஞன்னு பேர். தூக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ மனசு இருக்கா? சூக்ஷ்ம மனசும் இல்லை, ஸ்தூல உடல் அபிமானம் இருக்கா? ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கும்போது ஆனால் இருக்கும், அதுக்கு பேர் பிராக்ஞன்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேர் கடவுளுக்கு, நம்மளுக்கு பேர் பிராக்ஞன். ரெண்டும் ஒரே தத்துவம் தான். கனவு வாங்குறான், இந்த உடல் அபிமானம் இருக்கா? இல்லை, ஆனால் மனசு வேலை செய்யுது. அப்படி மனசு வேலை செய்யும்போது நம்மளுக்கு பேர் தைஜசன்னு பேர். மனசு மட்டும் வேலை செஞ்சால், கடவுளுக்கு மனசு மட்டும் வேலை செஞ்சால் ஹிரண்ய கற்பன்னு பேர். அதாவது பிராக்ஞன்லேருந்து தைஜசன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். பிராக்ஞன் எப்போ இருக்கும்? அவர் அந்தர்யாமிலேருந்து ஹிரண்ய கற்பன். பிறகு விழிச்சிட்டான், எல்லாம் 3 சேர்ந்து வேலை செய்யுது. உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, அந்த உள்ள தத்துவமும் இருக்குது. அப்போ அதுக்கு நம்மளுக்கு பேர் விஸ்வன்னு பேர், அவருக்கு பேர் விராட்டுன்னு பேர். இதெல்லாம் முன்னாடி இந்த இதுலேயும் ஒரு பஞ்சதிசையில் நிறையா பார்த்துருக்கோம். வேதாந்தத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு நிலையில் வெளிப்படுறதுக்கு ஒரு பேர். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வெளிப்படுகின்ற அது மட்டும்தான் கடவுள், மற்றதெல்லாம் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நீர் தத்துவம் இருக்குது, H2O, H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பிரம்மம்னு வச்சுக்கிறோமே, சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஹைட்ரஜன் மாயைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஆவியாக இருக்குது, தயாராக இருக்குது தண்ணி வர்றதுக்கு. பிறகு கொஞ்சம் கூல் பண்ணால் நீராகிடுது, பிறகு பனிக்கட்டியாக ஆகும். ஆனால் எல்லாம் என்னது? காற்று தான், H2O தான். அதில் நம்ம பிரிச்சுக்கலாம், ஆக்சிஜனை ஜீவன் வச்சுக்கிறலாம், ஆத்மான்னு. ஏன்னா அது இருந்தால் தான் உயிர் இருக்கான். ஹைட்ரஜனை மாயைன்னு வச்சுக்கலாம். ரெண்டும் சேரும் பொழுது முதல்ல கண்ணுக்கு தெரியாத அந்தர்யாமியாகுது. பிறகு கொஞ்சம் எதுக்குள்ளே போதும் அந்த வடிவத்தை எடுத்துக்கிறோம். தண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றுனா அந்த நேரம் அந்த வடிவம், பானையில் ஊற்றுனா பானை நேரம் பானை வடிவம். சூக்ஷ்ம சரீரம் எறும்பு உடம்புக்குள்ளே போனால் அந்த வடிவம், மனுஷ உடம்புக்குள்ளே போனால் மனுஷ வடிவம், யானை உடம்புக்குள்ளே போனால் அது. மொத்த சூக்ஷ்ம சரீரம் ஹிரண்ய கற்பன். பிறகு விராட்டுங்கிறது அந்த உடல் தத்துவம். இப்படி 3ஆவது ஒரே நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ 3ஆக பிரிச்சுட்டான். ஒரு ஆள் அந்தர்யாமின்ட்டான், ஒருத்தர் ஹிரண்ய கற்பன் தான் கடவுள், ஒரு ஆள் விராட் தத்துவம் கடவுள். அடுத்து வரப்போகுது இந்த ஸ்லோகம் 113க்கு விளக்கம் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸ்தூல தேகம் வினாலிங்க தேகா. ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகம்னா ஸ்தூல சரீரம், வினா இல்லாமல், லிங்க தேகா, லிங்க தேக அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் மட்டும்ங்கிற சேர்த்துக்கிறணும். ந திருஷ்யதே, ந குவாபி திருஷ்யதேன்னு இருக்கு. குவாபின்னா எங்கும். இந்த ஸ்தூல தேகம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் எங்கும், நங்கிறத திருஷ்யதேன்னு சேர்த்துக்கிறணும். ந திருஷ்யதே காணப்படுவது இல்லை. எங்கேயாவது கண்ணில் பார்த்துருக்கோமா இந்த உடம்பு இல்லாமல்?
பார்த்ததில்லை. அதை லாஜிக்கை சொல்கிறார். அதக ஆகவே, அதகங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் வைராஜோ தேக ஈசோ அதக. அதகன்னா ஆகவே. அதுக்கு அடுத்த வார்த்தை சர்வதோ மஸ்தகாதிமான். சர்வதக பிரிக்கணும். சர்வதகன்னா எல்லா பக்கங்களிலும், மஸ்தகாதிமான் தலை முதலியவைகளோடு, வைராஜன விராட் தத்துவமான தேகக சரீரம்தான் ஈசக ஈஸ்வரன். ஸ்தூல சரீரம் இல்லாமல் வெறும் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் எங்கும் காணப்படுவதில்லை. ஆகவே எல்லா பக்கங்களிலும் தலை முதலியவைகளோடு கூடிய விராட் தத்துவமான சரீரம்தான் ஈஸ்வரன். ஸ்தூல உடல் இல்லாமல் சூக்ஷ்ம உடல் இருக்காது, அனுபவத்தில் நாம் பார்க்கல. ஆகவே இந்த அகில உலகமும் சேர்ந்த தத்துவமே ஈஸ்வரன்கிறார். இனி இதுக்கு சுருதி பிரமாணம் சொல்லப்படுறார். வேதத்துலையும் இது சொல்லியிருக்கு, கீதையிலையும் சொல்லியிருக்கு, நாம் பார்த்துருக்கோம். பார்ப்போம். 114 ஸ்லோகம். சகஸ்ரசீர்ஷேத்யேவம் ச விஸ்வதச்சக்ஷுரித்யபி ஸ்ருதமித்யாஹுரநிஷம் விஸ்வரூபஸ்ய சிந்தகாः. சகஸ்ரசீர்ஷேத்யேவம் ச விஸ்வதச்சக்ஷுரித்யபி ஸ்ருதமித்யாஹுரநிஷம் விஸ்வரூபஸ்ய சிந்தகாः. இந்த விராட் தத்துவம்தான் ஈஸ்வரன், கடவுள் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா சகஸ்ர ஷீர்ஷா இதி ஏவம். அதை பிரித்தோம்னா சகஸ்ர ஷீர்ஷேத் ஏவம் சேன் இருக்கு. சகஸ்ர ஷீர்ஷா இது ஏவம், ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர் அந்த புருஷன் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவன் அந்த புருஷன் என்றும். பிறகு ரெண்டாவது பேர் பாருங்கள், விஸ்வதக சக்ஷுகு இத்யபி ஸ்ருதம். இந்த உலகம் அனைத்தும் அவருடைய கண்கள், எல்லாம் அவருடைய கண்களாம், எல்லா தலையும் அவருடைய தலை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துலேயும் கேட்டிருக்கோம். இது ஆகுகு அனிஷம். இப்படித்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பொழுதும் சொல்லுகின்றார்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க. எப்பயுமே இருக்காருன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், எல்லாமே அவர்னு சொல்கிறாங்க. இது விராட் தத்துவம், இது வேதத்திலையும் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான தலைகை உடையவர். அங்கே ஆயிரக்கணக்கானங்கிறது எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் இல்லை, எல்லாமே அவருங்கிற கருத்தில் சொல்லும். எல்லா கண்களும் அவருடைய கண்கள்ங்கிறதுக்காக சொல்லியிருக்கே ஒழிய இந்த ஆயிரக்கணக்கான கண்கள் ஆயிரக்கணக்கான கால்கள்லாம் வரப்போகுது. நம்மளுடைய அனைத்து கண்களும் அவருடைய கண்கள். அதாவது ஸ்தூலமாக கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது போகிற இது ஈஸ்வர தத்துவம், விராட் தத்துவம். கீதையில் 10வது அத்தியாயத்தில் எண்ணற்ற முகங்களும் ஸ்லோகம் 10 இருக்குது. விஸ்வரூப தரிசனத்தில் 11 11வது அத்தியாயம் ஸ்லோகம் 10 ஒன்று சொல்வார், எண்ணற்ற முகங்களும் கண்களும் உடையது. அந்த விஸ்வரூபத்தை காமிப்பார் பகவான் கிருஷ்ணர். அப்போ இவர் என்ன சொல்வார், எண்ணற்ற கண்களும் முகங்களும் உடையது, அநேக வத்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் என்கிறார். அது அங்கே பிறகு 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பலவிதமாக தோன்றுகின்ற பிரபஞ்சம் முழுவதும் அந்த தேவனுடைய உடம்பில் ஒன்று சேர்ந்திருப்பதை அர்ஜுனன் அப்போது கண்டான். எல்லாம் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் தெரியுதான், கீதையிலையும் இருக்குது. இவர் இங்கே வேதத்தில் சொல்கிறார், விஸ்வரூபஸ்ய சிந்திக்காக. இதெல்லாம் விஸ்வரூபத்தை தியானிப்பவர்கள் சொல்லுகிறார்கள். 1000 தலை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, ஒரு தலைக்கு தலைவலி வந்தாலே தாங்க முடியலை. கடவுளுக்கு 1000 தலை இருந்தால் எப்படி தாங்குவார்? தெனாலிராமன் கேட்பான் இதை. காளி காட்சி கொடுத்த உடனே சின்ன வயசில் தெனாலிராமன் காளி பக்தனாக இருப்பான். காட்சி கொடுக்கும், காட்சி கொடுத்த உடனே 10 தலையில் கொடுக்கும். அப்பயே சிரிப்பான். அப்பயே பாருங்கள் அந்த லக்கல் பாருங்கள் தெனாலிராமனுக்கு. சிரித்த உடனே என்ன சிரிக்கிறேன் இப்போ, இல்லை எங்களுக்கு ஒரு தலைக்கு தலைவலி வந்தாலே தாங்க முடியல, நீ எப்படி தாங்குவேன்னு காளியை கேட்பான். அப்போ காளி கேட்க, இந்த உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ வந்து இதில் 2 இருக்க, ஒன்று அறிவு, ஒன்று செல்வம், எதெல்லாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கங்க, 2 எடுத்து குடிச்சிருவோம். அதனால தான் அரச மரியாதையோட செல்வத்தோடு இருப்பான், அறிவோடையும் இருப்பான்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா,
1000 தலை 1000 கால்கள்ங்கிற சொல்கிறதுக்கு காரணம் எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற தத்துவத்துக்காக சொல்லியிருக்கு. விராட் தத்துவம் தான் ஈஸ்வரன். இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வரூப தியானம் ஒரு தியானம் இருக்குது. நம்ம ஆன்மீகத்திலேயே நம்ம பரம்பரையிலே ஒரு தியானம் இருக்குது. ஒவ்வொன்றா ஸ்தூல முதல்ல ஒரு உருவத்தில் வழிபடுறது, பிறகு எல்லாத்தையும் வழிபடுறது, பிறகு குணங்களை தியானம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இதில் எல்லா ரூபத்தையும் இந்த விஸ்வத்தையே கடவுளாக தியானிப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கடவுள் யாருன்னா விஸ்வரூபம். இந்த விஸ்வம் விராட் தத்துவம் தான் கடவுள். இவங்கெல்லாம் என்னன்னு சொன்னால், இந்த இவர் 3ஆவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார். முதல்ல அந்தரியாமி, பிறகு சூக்ஷ்ம சரீரம், ஹிரண்ய கர்ப்பன், பிறகு விராட் தத்துவம். இனி அடுத்து வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா தேவதைகள், உருவ வழிபாட்டுக்கு வரக்கூடியவங்க. இந்த உருவத்தில் இருக்கவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வரப்போகிறாங்க. பிறகு இஷ்ட தேவதை, முருகன், விநாயகர்லாம் நம்மலாம் இருக்குது, எத்தனையோ கடவுள். அதெல்லாம் சொல்லி இங்கே நிறைவு பண்ணுவார். அந்த உருவ வழிபாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உருவத்தில் இருக்கவர் தான் கடவுள், அந்த உருவத்தில் இருக்கவர் நான் ஒத்துக்கிற மாட்டேன். சிவன் பார்வதியிலே சிவனை ஒத்துக்கிட்டு பார்வதியை ஒத்துக்கிற மாட்டார். என்ன பண்ணார் அவர்? அர்த்தநாரீஸ்வரரை காட்சி கொடுத்துட்டார். சிவனை ஒத்துக்கிறவாங்க, நாராயணனை ஒத்துக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டார்? சங்கர நாராயணன் ஆகிட்டார். அவரும் பண்ணித்தான் பார்க்குறார், பிறகு புத்தி வரமாட்டேங்குது நம்மளுக்கு. இதெல்லாம் நிறையா இருக்குது. வைஷ்ணவத்துக்கும் சிவனுக்குமே அந்த காலத்தில் பெரிய பெரிய சண்டையெல்லாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பெரிய சண்டையெல்லாம் வந்துச்சு. அப்போ ஸ்ரீரங்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அவர் இவர் பெருமாள், இந்த பக்கம் திருவானைக்காவலில் சிவபெருமான், பெரிய சண்டை நடக்குமா. ஒருத்தர் சொன்னார், ஒரு பாட்டே சொன்னார், பாட்டு மறந்து வச்சு. ஒரு வைஷ்ணவர் போய் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் பண்ணுறவர் போய் திருவானைக்காவல் கோயிலுக்கு மதில் சவரை இடித்தாராம். அந்த இதை கோயிலை இடிக்கவும் மேலே ஒரு காக்கா உட்காந்துருக்கு மதில் சவரில். அது பறந்து போகும், ஒரு கல் பிறண்டுருக்கு, அது விழுந்து இவர் தலையில் மண்டை உடஞ்சி ரத்தம் வருதான். யாருக்கு? இந்த வைஷ்ணவருக்கு. ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, சிவன் கோயிலை இடிக்கிறதுக்கு பங்கு கொண்ட காக்கையே, ஆனால் ஒரு கல்லை பரட்டி விட்டுருச்சான், மண்டையில் உடஞ்சி ரத்தம் வருது. அப்படியெல்லாம் இருந்திருக்கு. என் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லி வரப்போது பின்னாடி இங்கேயும் சொல்கிறார். முதல் தத்துவத்தை புரியாமல் இருந்தால் இப்படித்தான். நாம் என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு ரூபத்திலையும் வெளிப்படுகிறாருங்கிறோம், ஒவ்வொரு தத்துவமாக வெளிப்படுகிறாருங்கிறான். இவங்க இந்த உந்தத்ததில் வெளிப்பட்டது மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. சில நேரம் நம்மளுக்கே பாருங்கள், 10 சாமி படம் வச்சுருப்போம், ஒரு சாமி படத்துக்கு தீபாராதனை காமிக்கலன்னு கோச்சிக்கிறவாருன்னு பயம் வந்துடும். சூட காமிக்கலன்னு வச்சுங்க, அது காமிக்கலன்னா ஒரு கோச்சுக்கு பயம் நம்மளுக்கே வரும். அதெல்லாம் வரக்கூடாது, எல்லாம் ஒரே தத்துவம். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதோட இந்த என்ன பண்ணிடுறாரு, விராட் தத்துவம் முடியுது, பிறகு ரூப வழிபாடுக்கு வரப்போகிறாரு. அதுதான் கடவுள்ன்ட்டு அங்கே பார்க்கலாம். 114 ஸ்லோகம் படி அர்த்தத்தை பார்த்துடலாம். சகஸ்ர சீர்ஷா, சகஸ்ர சீர்ஷேத் ஏவம் சேன் இருக்கு. அதை பிரித்தோம்னா சகஸ்ர சீர்ஷா இதி ஏவம் ச. சகஸ்ர ஆயிரக்கணக்கான சீர்ஷா தலைகளை உடையவர், இதி ஏவம் ச என்றும். அதுக்கடுத்து விஸ்வத சக்ஷுகு, விஸ்வத சக்ஷுகு இத்யபி, அதை பிரிக்கணும் அப்படி. விஸ்வதக சக்ஷுகு, உலகம் அனைத்தும், இந்த உலகம் அனைத்தும் அவருடைய கண்கள். சக்ஷுகுன்னா கண்கள். இத்யபி என்றும், என்று இப்படியும். கீழே 2வது வரி ஸ்ருதம் இதி, அதை பிரிக்கும்போது ஸ்ருதம் இதி ஆகுகு அனிஷம், அப்படி பிரிக்கணும் அதை. இப்போ ஸ்ருதம் இதி, அதாவது சுருதியில், வேதத்தில் என்று, அதாவது இந்த சுருதியிலும் கேட்கப்பட்டுள்ளது என்று. இது கடைசி வார்த்தை, அடுத்த வார்த்தை எடுத்துங்க. விஸ்வரூபஸ்ய சிந்தகாக, விஸ்வரூபஸ்யன்னா விஸ்வரூபத்தை, சிந்தகாக சிந்திப்பவர்கள், ஆகுகு அனிஷம், அந்த முதல் 2வது விரலில் முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி ஆகுகு ரனிஷம் இருக்குது. ஆகுகு அனிஷம், அனிஷம்னா எப்பொழுதும் ஆகுகு கூறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர் என்றும், உலகம் அனைத்தும் அவருடைய கண்கள் என்றும் இப்படியும் சுருதியில் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தத்துவம்தான் ஈஸ்வரன் என்று விஸ்வரூபத்தை தியானிப்பவர்கள் எப்பொழுதும் கூறுகிறார்கள். விஸ்வரூபமான விராட் தத்துவமே ஈஸ்வரன், இவருடைய கருத்து. இது வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான கண்கள் தலைகளோடு கூடியவன் வேதத்திலையும் சொல்லியிருக்கு. ஆகவே அவரே ஈஸ்வரன். இதை சொல்கிறவங்க யார்? விஸ்வரூபத்தை தியானம் செய்பவர்கள்.
அடுத்தது பிரம்மா வரப்போகிறார். பிரம்மா தான் கடவுள்னு சொல்லி 115 படிக்கலாம். சர்வத பாணிபாதத்வே கிரும்யா தேரபி சேஷதாம் ததச்சதுர்முகோ தேவம் ஏவே சோனேதரஃப் புமான். சர்வத பாணிபாதத்வே கிரும்யா தேரபி சேஷதாம் ததச்சதுர்முகோ தேவம் ஏவே சோனேதரஃப் புமான். 115 116 படைப்பு தொழில் செய்கின்ற நான்முக பிரம்மா அவர்தான் கடவுள், அவர்தான் ஈஸ்வரன். இவங்க விஸ்வரூபத்தில் ஏற்றுக்கிறதில்ல. படைப்பு தொழில் செய்யக்கூடிய கடவுள் இருக்காரே பிரம்மா, சதுர்முக பிரம்மா, பிரம்ம தத்துவம் கிடையாது, சதுர்முக பிரம்மா, 4 முகங்களை உடைய பிரம்மா இருக்கார், அவர்தான் கடவுள், அவர்தான் ஈஸ்வரன். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா சர்வதக பாணிபாதத்வே, அதாவது முதல்ல சொன்ன விராட் தத்துவம் தப்புங்கிறத சொல்கிறார். அந்த ஈஸ்வரனுக்கு எல்லா இடத்திலும் கைகளும் கால்களும் இருந்தால் கிரும்யா தேபி சேஷதாக, அதாவது மிக மிக சிறிய கொசு போன்றவையெல்லாம் ஈஸ்வரனாகி விடுமா. எல்லா தலையும் எல்லா காலும் கடவுள்னு சொன்னால் கொசுவுக்கு தலை இருக்குது, அதுக்கு கால் இருக்குது, கடவுள். ஒரு வேளை கொசு கடவுள் தான். முட்டூணு கொசுவுக்கு எவ்வளோ பெரிய கொசு வலையை கட்டி படுக்கிறோம் பயந்து போய். கடவுளுக்கு பயப்படுவார்னு சொல்லியிருக்கார் முதல்ல ஒரு தத்துவம். கடவுளுக்கு பயந்தான் எல்லாம் செயல்படுறோம். கொசுவுக்கு பயப்படுறோமா இல்லையா? ஒரு சின்ன கொசுவுக்கு இவ்வளோ பயப்படுறோம் நம்ம. அப்படி அதுகெல்லாம் கடவுளாயிரும். பிறகு 100 கால் உள்ள பூச்சியெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஊர்ந்து போகும். பிறகு அதுக்கு எல்லாமே கடவுள்னு தத்துவம் வந்துடுவேன். கால் எல்லா காலும், ஏன் காலும் கடவுள் காலா? எல்லா கால்களும் எல்லா தலைகளும் உடையவராக இருந்தால் அது ஒத்து வராது. அப்படி சொல்கிறது தப்பு. விராட் தான் ஈஸ்வரன் சொல்வது தவறு. எப்படி எல்லா காலும் இருக்க முடியும்? ஆகவே சதுர்முக தேவக ஏவக ஈசக, 4 முகத்தை உடைய அந்த தேவன், அந்த பிரம்ம தேவன் தான் ஈஸ்வரன். பிரம்மாஜி தான் கடவுள், அவர்தான் ஈஸ்வரன். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா தான் கடவுள். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் வைஷ்ணவத்துக்கும் பெரிய சண்டை வரும். இவர் பெரியவரா அவர் பெரியவரான்ட்டு. இங்கே ஃபஸ்ட்டு பிரம்மாவை எடுத்துக்கிட்டார். இங்கே என்ன சொல்கிறாங்க? மற்ற யாரும் கடவுள் கிடையாது, பிரம்மாதான் கடவுள். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல போகிறார். ந இதரக புமான், வேறு ஒரு தேவதையை மனிதனோ எதுவும் கடவுள் இல்லை. எல்லா மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றத்தான் கடவுள்னு சொல்லுவாங்க. அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை மட்டும் கடவுள்பாங்க. நம்ம மதத்தில் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுள் வச்சுக்கிடுவாங்க, மற்றதை இல்லைன்னு சொல்கிறது இல்லை, கீழானது. எங்கள் கடவுளுங்க உயர்ந்த கடவுள் நம்ம சொல்லுவோம் பொதுவாக. மற்ற மதங்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் ஒருவரே கடவுள், இயேசு ஒருவரே கடவுள்பாங்க. நம்மதில் என்ன, சிவனும் கடவுள், விஷ்ணுவும் கடவுள் தான், பிரம்மாவும் கடவுள் தான், ஆனால் எங்கள் சிவன் தான் மேலானவர். இப்படி சொல்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே கடவுள், ஒரே தத்துவத்தின் வெளிப்பாடு. இது வேதாந்திகளுடைய நம்மளுடைய எண்ணம். மற்றவங்கள்லாம் அப்படி இல்லை. இங்கே பிரம்மாஜி தான் கடவுள்னு சொல்லிட்டார், படைக்கும் தொழிலை செய்கிறோம். அதுக்கு காரணம் அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்ல போகிறார், அங்கே பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே ஒரே தத்துவம் தான். பிரம்மாவாக வெளிப்படுவார், சிவனாக வெளிப்படுவார், வைஷ்ணவனாக வெளிப்படுவார், ஹிரண்யகர்ப்பனாக வெளிப்படுவார், விராட்டாக இருப்பார், அந்தரியாமியாக இருப்பார். ஆனால் ஒரே தத்துவம் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் வெளிப்படுகிறாருன்னு சொல்கிறான். இந்த ஒரு பாட்டு கூட இருக்குது, நேற்று பறித்த ரோஜான்னு ஒரு பாட்டு, சினிமா படம் வரும். அதில் இருக்கும், எந்த கோயில் ஆனால் என்ன, தெய்வம் தெய்வம் தான், எந்த தெய்வம் ஆனால் என்ன, கோயில் கோயில் தான். இது நம்ம தத்துவம், வேதாந்திகள் தத்துவம். மற்றவங்க அப்படி இல்லை, எங்கள் கோயில்தான் கோயில், மற்ற கோயில் அடிச்சிடணும். அடுத்து பிரம்மாவே ஈஸ்வரன். அடுத்து 2வது சொல்வார், விஷ்ணுவே ஈஸ்வரன் பாரு. பிறகு சிவனே, சிவன் வேறு ஈஸ்வரன் வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் சொல்கிற ஈஸ்வரனுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான கடவுள் தத்துவத்துக்கு வேதாந்தத்தில் ஈஸ்வரன்னு பேர். கீதையிலையும் சொல்வார், யார்? கிருஷ்ணன், நானே ஈஸ்வரனாக இருக்கிறேன்பார் அவர். ஈஸ்வரனா தலைவன் அர்த்தம். சிவன் ஈஸ்வரன் சொல்லுவாங்க திருப்பி. விஷ்ணு ஈஸ்வரனுங்கிற தத்துவம் வரும். அது அடுத்து வரப்போகுது. இதுலேயே பிற கணபதியோடு அதில் கணபதி
பிறகு குலதெய்வ வழிபாடெல்லாம் சொல்லி முடிக்க போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்குடையது அடுத்த ஸ்லோகத்துலேயும் வரும் 115 116. அதுக்கு பிறகு என்ன வரும்? விஷ்ணு, அதுக்கு பிறகு சிவன், அதுக்கு பிறகு கணபதி. அது கரெக்டாக காரணம் சொல்லுவாங்க, என்ன காரணத்தினால இவர் தான் கடவுள்னு சொல்லி. 115 அடுத்து பார்த்துடலாம். எளிமையான ஸ்லோகம் தான் இது. சர்வத பாணிபாதத்வே கிரும்யா தேரபி சேஷதாகா. சர்வதக அந்த ஈஸ்வரனுக்கு எல்லா இடத்திலும் அர்த்தம். சர்வதகனா எல்லா இடத்திலும். யாருக்கு? அந்த ஈஸ்வரனுக்கு எல்லா இடத்திலும் பாணிபாதத்வே கைகளும் கால்களும் இருந்தால், அந்த ஈஸ்வரனுக்கு எல்லா இடத்துலையும் கைகளும் கால்களும் இருந்தால், கிரும்யாதி அபி கொசு பொழு முதலியவைகளுக்கும் கூட சேஷதா ஈஸ்வரனாகிவிடும் தன்மை வந்துவிடும். சேஷதான்னா சைதன்ய தத்துவம். அதாவது எல்லா காலு எல்லா உடம்பு எல்லா தலையும் அவர்னு சொன்னால் கொசுவும் கடவுள் தான். அப்போ நாம் ஒரு வகையில் ஒத்துக்கிறோம் அதை. அதுக்கும் ஈஸ்வரத்தன்மை வந்துவிடும் முதலியவைகளுக்கும் கூட. ததக ஆகவே ரெண்டாவது வரி சதுர்முக 4 முகத்தை உடைய தேவக ஏவக ஈசக, அதை பிரிச்சம் சொன்னான். அந்த தேவன்தான் ஈஸ்வரன். ந இதர புமான், வேறு ஓர் எந்த புருஷனும் தேவதையோ மனுஷனோ ஈஸ்வரன் இல்லை. அந்த ஈஸ்வரனுக்கு எல்லா இடத்திலும் கைகளும் கால்களும் இருந்தால் கொசு முதலியவைகளும் கூட ஈஸ்வரனாகிவிடும். ஆகவே 4 முகத்தையுடைய தேவன்தான் ஈஸ்வரன். விராட் தத்துவம் ஈஸ்வரன் அல்ல, படைக்கும் கடவுள் பிரம்மாவே ஈஸ்வரன் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்கிறார். அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், இதே இந்த பிரம்ம தத்துவத்துக்கு யார் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், குழந்தைகள் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்களே, பிரம்மாவை பூஜிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் பிரம்மாவை பூஜித்து அந்த குழந்தை வர வேண்டுவாங்களாம். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பிரம்மாதேன் ஈஸ்வரன் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். பிரம்மதேவனை உபாசனை செய்பவர்கள். பொதுவாக யார் படைக்கிறாரோ அவரைத்தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன் சொல்கிறோம்? நம்மளை படைச்சது அவர். அப்போ இந்த உலகத்தை படைச்சது யார்? பிரம்மா. அப்போ அவர் தானே கடவுள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்குறாங்க. நம்ம அடுத்த ஸ்லோகம் 116 ஸ்லோகத்தை அடுத்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.